பவானி ஈஸி சிம்பிளில் இன்னைக்கு பூஜைக்கு தேவையான பயனுள்ள 40 குறிப்புகள் தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம வீடு தெய்வ கடாட்சத்தோட சுபீட்சமா நல்ல கோவில் மாதிரி வாசனையா இருக்கணுமா, கஷ்டங்கள் எதுவும் இல்லாம பண வரவு வந்துட்டே இருக்கணுமா, பூஜை செய்யறதுக்கு முன்னாடி பூஜை பத்திரத்தை எப்படி பளிச்சுன்னு ஈஸியா மாத்துறதுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான டிப்ஸும் பார்க்க போறோம். ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலில் கோவிலில் பொங்கல் வைக்கிறப்ப என்னென்ன எடுத்துகிட்டு போனோம், எப்படி பொங்கல் வைக்கணும், ஆடி கூழ் எப்படி ஊற்றுறது, எப்படி படைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோ இருக்குது. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே 40 கலர் எப்படி ரெடி பண்ணுறது, செம்மண் எப்படி ரெடி பண்ணுறது, மங்களகரமான கோலங்கள் எப்படி ஈஸியாக போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விதமான பயனுள்ள குறிப்புகள் நிறைய இருக்குது. யூஸ்ஃபுல்லான டிப்ஸு மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பெண்களுக்கு தேவையான முக்கியமான நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை வர வைக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகள் தான் சொல்லியிருக்கோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பூஜை வேலையை எப்படி குயிக்காக ஈஸியாக செய்யறதுன்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊர்ன புளியை வச்சு கையை வச்சு தேய்ப்போம், அங்கங்கே இடுக்கில் போய் புளி வந்து மாட்டிக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புளியை ஊற வச்சு தனியாக ஊறட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த 2 லெமனையும் வந்து நம்ம தனியாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட செங்கல் இருந்ததுன்னா பொடி பண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது வந்து பழைய காலத்து முறைப்படி தான், முன்னெல்லாம் மண்ணு தொட்டு தான் தேய்ப்பாங்க, அதுக்காக தான் உங்ககிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சபீனா பொடி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். பீத்தாம்பரி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எண்ணெய் ஜிட்டு இந்த பிசுக்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக உங்ககிட்ட துணி பவுடர் எண்ணெய் பவுடர் இருக்கோ அதையும் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ பொடின்றதுனால லிக்விட் சேர்க்கல, உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் பொடி ரெடி பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பூஜை சாமான் தேய்க்கிறப்ப எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்போ பூஜை பாத்திரம் தேய்க்கணுமோ அந்த நேரத்தில் கொஞ்சமாக எடுத்து போட்டு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு செலவும் கம்மியாக ஆகும், எஃபெக்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 லெமனையும் வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் ஒரு வாட்டி பூஜை ரூம் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்களே இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ லெமனும் பிழிஞ்சு ரெடியாக இருக்குது, நம்ம பொடியும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புளியும் நல்லா ஊறி இருக்குது. புளியை நல்லா சக்கையாக வர வரைக்கும் நல்லா திக்காக கரைச்சி இந்த லெமனோடையே சேர்த்துக்கோங்க. நம்ம புளியோ எலுமிச்சை பழத்தையோ டைரெக்டாக வச்சு தேய்க்கிறதோட இந்த மாதிரி மொத்த சாரியும் எடுத்து வச்சுட்டு நம்ம கையினால தேய்க்கிறதோட நம்ம ஏற்கனவே பூஜை பாத்திரத்துக்கு பயன்படுத்தின பழைய ஸ்க்ரப்பர் ஏதாவது இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம தேங்காய் வாங்குறோம் இல்லையா, அந்த தேங்காய் நார் இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து பழைய ஸ்க்ரப்பர் இருக்கு, இந்த சாரை தொட்டு நம்ம பூஜை பாத்திரம் தேய்க்கிறப்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நம்ம குயிக்காக தேய்ச்சி முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிணத்துல தண்ணி எடுத்துட்டு ஒரு விம்பாரும் ஒரு ஷாம்புவும் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்னா தண்ணியில மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம பூஜை ரூம் துடைக்கிறதுக்கும் சரி ஃபோட்டோக்கள் துடைக்கிறதுக்கும் சரி எண்ணெய் ஜிட்டு எதுவுமே இருக்காது. லெமனோட ஃப்ளேவர்ன்றதுனால வாசனையும் நல்லா இருக்கும். ரெண்டுமே லிக்விடுன்றதுனால நம்மளுக்கு சாக்கு எதுவுமே இருக்காது. நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துடைக்கிற துணி கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் இந்த மாதிரி டவல் மாதிரி ஏதாவது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற துணியை எடுத்துட்டோம்னா நம்ம அழுத்தம் கொடுத்து துடைக்கிறப்ப இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். கொஞ்சம் சின்ன துணி ஒன்றும் கொஞ்சம் பெரிய துணி ஒன்றுமா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஈரத்தில் துடைச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் காந்த துணியில் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி ஒன்றுத்துலையும் குடிக்கிற நல்ல தண்ணி ஒன்றுத்துலையும் 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பூஜை பாத்திரம் கழுவுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தேய்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாதான் நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பூஜை பண்ணுற இடத்த சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். லிக்விடை வச்சு நல்லா பூஜை தரை மேடை எல்லாமே தொடச்சி க்ளீனாக எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல்லில் பெயிண்ட் அடிச்சிட்டோம். அது மேலே இந்த மாதிரி ஒயிட் ஷீட் நம்மளுக்கு விளம்பரத்துக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த ஷீட் தான் போட்டிருக்கோம். இது மேலே வந்து நான் நியூஸ் பேப்பர் போட்டுப்பேன். உங்களோட வழக்கம் எப்படியோ அந்த மாதிரி மேலே கீழே எல்லாம் தொடச்சிட்டு காஞ்ச துணியிலையும் தொடச்சி எடுத்துக்கோங்க. அதோடு விட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கொஞ்சமாக நல்ல தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜவ்வாது, அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து பூஜை ரூமை நல்லா தொடச்சி விடலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம வீடு துடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், வாசல் தெளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நீங்கள் ஜவ்வாது பச்சை கற்பூரம்லாம் சேர்க்கலனாலும் சாதா தண்ணியில் வாசல் தெளிக்காமல் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து வாசல் தெளிக்கிறப்ப மங்களகரமாக இருக்கும். நம்ம கரைச்சி வச்ச லிக்விட்லேருந்து பொடியிலேருந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் பூஜை பாத்திரம் பிரித்து வைக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். புளி பொடியெல்லாம் யூஸ் பண்ணாத பாத்திரம், மர பாத்திரம், சிலைகள் அதெல்லாம் தனியாகவும், அதே மாதிரி விளக்குக்கு பயன்படுத்துகிற நெய் எல்லாமே எடுத்துட்டு
ஒரு சின்ன துணியில நல்லா தொடச்சி எடுத்துட்டு விளக்குகள் எல்லாம் தனியாகவும் நம்ம சின்ன பொடி பாத்திரங்கள் தனியாகவும் போட்டோக்கள்லாம் தனித்தனியான அந்த மாதிரி பிரிச்சு வச்சிடலாம். பித்தளை செம்பு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஸ்டீல் நாரும், நம்ம பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறதுக்கு ஸ்க்ரப்பரும், இடுக்குகள்ல ஓரத்தை கிளீன் பண்றதுக்கு ப்ரஷ்ஷும் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த விளக்கு இந்த சின்ன சின்ன பொருள் எல்லாம் மரப்பொருள் எல்லாமே கழட்டி தனித்தனியா வச்சிருங்க. அப்பதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அன்னபூர்ணி சிலை பிள்ளையாருக்கெல்லாம் நம்ம துணி வந்து உடுத்துவோம் இல்லையா, அந்த துணி மாலைகள் இதெல்லாமும் தனியா கட்டி எடுத்து ஓரம் வச்சிடலாம். இது எல்லாமே நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம் மாலைகள் துணின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிச்சு வச்சிருங்க. நம்ம ஷாம்பு அந்த லிக்விட் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதுல மாலை அந்த துணிகள் எல்லாமே நல்லா போட்டு அலசி எடுத்துட்டு நல்ல தண்ணியில போட்டு நல்லா அலசிட்டு ஒரு காஞ்ச துணியில நல்லா ஒத்தி ஈரம் இல்லாம ஓரமா அப்படியே காய வச்சிருங்க. நம்ம மஞ்சள் குங்குமம் எந்த கரையும் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இதை அலசி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கரையும் ஏறாது, பளிச்சுன்னு இருக்கும். இப்போ அந்த மாதிரி நல்லா காஞ்ச துணியில ஒத்தி ஓரமா வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ துடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி கீழே பரப்பிட்டு நம்ம போட்டோல இருக்கிற மஞ்சள் குங்குமம் எல்லாமே நல்லா கை வச்சு கிளீனா எடுத்துடலாம். எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு துடைக்கிறப்ப நல்லா கிளீனாவும் இருக்கும். அந்த மஞ்சள் குங்குமம் எங்கேயும் பரவி போட்டோ வந்து சாக்கே ஆகாது. இதே மாதிரி எல்லா போட்டோலையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈர துணியை நம்ம ஷாம்புவும் விம் லிக்விடும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியில நல்லா அலசிட்டு நல்லா ஒட்டா பிழிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் போட்டோவெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில நல்லா அதே மாதிரி அலசிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஒரு காஞ்ச துணியை வச்சு துடைக்கிறப்ப நம்மளுக்கு போட்டோ வந்து நல்லா பளிச்சுன்னு பிரைட்டா நல்லா இருக்கும். முன்ன துடைக்கிறப்பயே எப்பவுமே பின்ன அந்த ஃப்ரேம் எல்லாமே சுத்தி நல்லா கிளீனா தொடச்சி எடுக்கிறப்ப எப்பவுமே புதுசு மாதிரி போட்டோ பளிச்சுன்னு நல்லா இருக்கும். நான் இந்த மாதிரி போட்டோஸ் துடைக்கிறதுக்கு தனியா ஒரு டவல் வச்சிருவேன். இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ரஃப்பான துணியில் துடைக்கிறப்ப அழுக்கு கொஞ்சம் ஏதாவது இருந்தா கூட நம்மளுக்கு நல்லா கிளீன் ஆயிடும். பிள்ளையார் மனை சிலைகள் போட்டோ இதெல்லாமே கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நம்ம இப்ப பித்தளை பாத்திரம் எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். புளி போட்டு பாத்திரத்தை வைக்கிறதுக்காக பெரிய பிளேட் ஒன்று வச்சிருக்கேன். நம்ம இங்க ரெடி பண்றதுக்கு முன்னாடி நடுவீடு எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்ப எப்பவுமே கீழே இருந்து தான் வச்சுட்டு மேலே ஏறணும். வாழ்க்கையில் நம்மளுக்கு படிப்படியான வளர்ச்சி வேணும்னு நினச்சிட்டு நம்ம எப்பவுமே மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு அது முன்னேற்றத்துக்கான வழின்னு நினைக்கணும். நான் வந்து எப்பவுமே ஷிங்க்ல வந்து பூஜை பாத்திரம் கழுவ மாட்டேன். பூஜை ரூம் பக்கத்திலேயே உட்காந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்தெல்லாம் தொடச்சி விட்டுருவேன். நம்ம டைரக்டா புளியும் லெமனும் போடுறதோட இந்த மாதிரி தேய்க்கிறப்ப பாருங்க நம்ம நார்மலா பாத்திரம் தேய்க்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். பாத்திரமும் பாத்தீங்கன்னா உடனே பளிச்சுன்னு இருக்கும். லிக்விட் ஃபார்மா இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இப்போ இதே மாதிரி எல்லாமே புளி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எப்பவுமே எல்லா பாத்திரத்தையும் முடிச்சுட்டு லாஸ்டா வந்து விளக்கு பாத்திரம் கை வைக்கணும். நம்ம விளக்கு தேய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த கீழே இருக்கு இல்லையா பாட்டம், அந்த எண்ணெய் இல்லாத இடத்துல எல்லாமே புளி போட்டு முடிச்சது லாஸ்டா வந்து விளக்கையும் வந்து தேய்க்கிறப்ப பாத்தீங்கன்னா மேல் பாட்டம் எல்லாமே தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள அந்த நெய் விடுற இடம் வந்து எண்ணெயோ நெய்யோ விடுற இடத்த வந்து தேய்ச்சிடுங்க. இதனால நம்ம கையும் குழப்பம் இல்லாம எல்லா பொருளையும் எண்ணெய் ஆகாம ரொம்ப கிளீனா நல்லா நீட்டா இருக்கும். இப்போ ஒட்டு மொத்தமா எல்லா பாத்திரத்தையுமே நம்ம புளி போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பொடியை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நார்மல் ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம எப்பவும் பாத்திரம் கழுவுற மாதிரி நார்மலா தேய்ச்சாலே போதும். உங்களுக்கு தெரியும் நான் கீழே வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தோ கையில வச்சு மட்டும்தான் எப்பவும் போலதான் தேய்க்கிறேன். ரொம்ப அழுத்தமோ இல்லை தரையில வச்சு ரொம்ப ஃபோர்ஸாலாம் தேய்க்கல. இப்போ அதே மாதிரி நம்ம தேய்ச்சி முடிச்ச உடனே இப்போ மெயினான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு 3 பாத்திரம் மட்டும் நான் கழுவி காட்டுறேன். இதே மாதிரி நீங்க கழுவிக்கோங்க. ஒரு காலி பக்கெட்டை வச்சுட்டு நம்ம இப்ப தேய்ச்ச பொடி எல்லாம் இல்லாம இதை வந்து நீங்க போர் தண்ணியில வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுவி எடுக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப நல்ல தண்ணியும் தேவைப்படாது, வேலையும் ரொம்ப ஈஸியா முடியும். இப்ப கொஞ்சம் அந்த மேல் கரை எல்லாமே கழுவி எடுத்துட்டோம்னா நம்ம போர் தண்ணியில நல்லா கழுவி முடிச்சோன்னா நல்ல தண்ணியில முக்கி அலசி எடுத்துட்டாலே போதும். பாத்திரம் வந்து எப்பவுமே நம்மளுக்கு பளிச்சுன்னு இருக்கும். அதனாலதான் 2 பாத்திரத்திலையும் தண்ணி வந்து நம்ம ஃபர்ஸ்டே எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி அலசி வைக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப நாள் கருத்து போகாம பூஜை சாமான் பளிச்சுன்னு இருக்கும். இதே மாதிரி எல்லாமே கழுவி எடுத்துட்டோம். இப்போ வந்து இதே ஓகேனா பரவாயில்ல, அப்படி இல்லை நான் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு நான் பூஜை சாமானை வந்து இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஈரம் இல்லாம எல்லா பூஜை சாமானும் நல்லா கிளீனா தொடச்சி எடுத்துருங்க. ஒரு நியூஸ் பேப்பர்ல கொஞ்சமா விபூதி மட்டும் எடுத்துக்கலாம். விபூதியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங் கொடுக்கும், நம்மளுக்கு பளிச்சுன்னு ஆயிடும். ஆனா பாத்திரம் கையெல்லாம் கொஞ்சம் கரியாகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க சின்னதா கொஞ்சம் துணியை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த துணியை தொட்டு தொட்டு நல்லா ஷைனிங் வர அளவுக்கு நல்லா தேய்ச்சி விடுங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு கையும் கருப்பாகாது. துணியில அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறப்ப பூஜை சாமானும் பளிச்சுன்னு இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு தேய்க்கிறப்ப பாருங்க, இந்த பக்கம் தேய்ச்சது இந்த பக்கம் தேய்க்காது, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். இதே மாதிரி விபூதியை வச்சு நல்லா தொடச்சி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பூஜை சாமான் பளிச்சுன்னு ஆயிடும்.
விபூதி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். சும்மா நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்தீங்கனாலே அதுவே வந்து நம்மளுக்கு மொத்தத்துக்குமே சரியா இருக்கும். சும்மா தொட்டு மட்டும்தான் தேய்க்க போகிறோம், அதனால அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சோண்டு இருந்தாலே போதும். இப்போ பாருங்க, நம்ம தேய்ச்ச பாத்திரத்துக்கும் தேய்க்காத பாத்திரத்துக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். இப்போ அதே மாதிரி வெள்ளி பொருள்னா கூட நம்ம விபூதி வச்சு தேய்க்கலாம். நீங்க வெள்ளி பாத்திரம் வந்து பளிச்சுன்னு ஆகணும்னா டூத் பேஸ்ட் இல்ல பவுடர் இருக்கு இல்லையா, பல்படி, அதுல வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வெள்ளி பாத்திரம் பளிச்சுன்னு ஆகும். ஆனா நான் இப்ப விபூதி மட்டும் தான் தேய்ச்சிருக்கேன். உங்களுக்கு விபூதியில தேய்ச்சாலும் ஷைனிங் வந்து வரும், ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கும். பாருங்க, தேய்க்காத பாத்திரத்துக்கும் தேய்ச்ச பாத்திரத்துக்கும் நல்ல வித்தியாசம். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம மஞ்சள் வைக்க போறோம். மஞ்சள் வந்து பிளைனா வைக்கிறதோட ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு அதுல கொஞ்சமா பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்க்கிறப்ப நம்மளுக்கு வாசனையாகவும் இருக்கும், அப்படியே கோயில் மாதிரி இருக்கும். ஒரே ஒரு சந்தனம் வச்சுக்கிறப்ப மஞ்சள் வந்து நம்மளுக்கு நல்லா டார்க்கா எடுத்து கொடுக்கும். கூட கொஞ்சோண்டு ஜவ்வாது பொடி, கூட கலக்கிறதுக்கு வந்து பன்னீர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாசனை பொருள். நம்ம போட்டோவுக்கு, பூஜை பாத்திரத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி குழைச்சி நம்ம மஞ்சள் வைக்கிறப்ப வாசனையும் நல்லா இருக்கும், பார்க்கவும் நல்லா பளிச்சுன்னு நல்லா சூப்பரா இருக்கும். வாசனையான கமகமன் மஞ்சள் பொடி சூப்பரா ரெடி. இதே தான் நம்ம வாசப்படியில இருந்து எல்லாத்துக்குமே வைக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாம்பிராணி போடுறப்ப பாத்தீங்கன்னா இது வந்து வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க, அது மருதாணி விதை, இது எல்லாமே நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இது வந்து பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வசம்பு, அதுவும் வந்து சாம்பிராணி பற்ற வைக்கிறப்ப நெருப்போட வச்சுக்கோங்க. இது வந்து வெட்டி வேர், வாசனை எப்பவுமே இருக்கும், பூஜை ரூம்ல வச்சா ரொம்ப நல்லது. இது எல்லாமே வந்து நீங்க நம்ம பொடி பண்ண சாம்பிராணியோட கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கலந்து வச்சுட்டோம்னா அதோட நம்ம சாம்பிராணியோட போடுறப்ப நம்மளுக்கு கண் திருஷ்டி எல்லாமே விலகி போகும். நமக்கு எதிரிகள் இல்லாம பண வசியம், தன வசியத்துக்கு உதவி செய்யும். பொடி பண்ண சாம்பிராணியோட போதுமான அளவு கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கலக்க வேண்டியதில்லை. இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா எப்போ வேணா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு ரொம்ப முக்கியமானது சொல்றது வெற்றிலை. வெற்றிலையில மகாலட்சுமி வாசம் செய்யத்தான் ஐதீகம். அதனால வெற்றிலை வந்து வீட்டில் எப்படி நம்ம நல்லா வளர்க்கலான்றதுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன். இது வந்து பாருங்க, நான் சின்ன ஒரு பால் கேட்டில் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்பவே ஹைட் கம்மியான அதுல வச்சது தான். நான் சும்மா கற்றாழையோட பக்கத்துல வச்சது. அது ஒண்ணுத்துல இருந்து அப்படியே நம்மளுக்கு பரவி அப்படியே கீழே இருந்து அப்படியே பிறண்டு பாருங்க, எல்லா செடிக்குமே வந்து அதுவே வந்து அப்படியே படர்ந்து வளர்ந்து இருக்கு. வெற்றிலை நாம சாமிக்கு படைக்கிறப்ப காம்பை கிள்ளிட்டு தான் படைக்கணும், ஃபுல்லா எடுத்துடக்கூடாது, முனக்காம்பு மட்டும். அதே மாதிரி கற்றாழை வந்து வீட்டுல இருக்கிறது நம்மளுக்கு நல்ல கண் திருஷ்டி எல்லாம் போக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வாழை மரம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் பூஜைக்கு ஏதாவது டக்குன்னு இலை வேணும்னா இதுல இருந்து எடுத்துப்பேன். ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2 வாழைக்கண்ணு வந்து கொலை விட்டு நான் எடுத்துட்டேன். இது வந்து கவர்லயே தான் வச்சிருக்கேன். 2 வாழை மரமும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கவருக்கு வெளியே தானாவே அது வந்து வேர் விட்டு வாழை மரம் வந்திருக்கு. பக்கத்திலேயே ஒரு சின்ன கிளையும் வந்து துளுத்துட்டு இருக்கு. இந்த செடி எல்லாமே பாத்தீங்கன்னா அதே மாதிரி நெல்லி மரம், இது எல்லாமே வந்து மகாலட்சுமி வாசம் செய்யறது. ஒரு வீட்டுல நல்லபடியா இதெல்லாம் வளர்ந்தாலே அங்க லக்ஷ்மி அருள் கண்டிப்பா கிடைக்கும். இப்போ நம்ம பூஜை பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம நடு வீட்டுக்கு எப்பவுமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பூஜை பாத்திரத்துக்கு வச்சோம்னா நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். நம்ம எடுத்து கொஞ்சோண்டு விபூதியில இந்த அளவுக்கு எல்லாமே நான் பூஜை பாத்திரம் தேய்ச்சிட்டேன். இப்போ வந்து வைக்கிறதுக்கு ரெடியா விபூதி கொஞ்சம், சந்தனம் கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம், எல்லாத்துலயுமே பன்னீர் விட்டு ரெடியா கலந்து வச்சிருக்கேன். நம்ம எப்போ வச்சாலுமே போட்டோக்கு, பிள்ளையார் மணிக்கு எல்லாமே வச்சு முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இடமும் பரப்பாம வேலை ஈஸியா ஆகும். ரெட் பேக்கெட் குங்குமத்தோட ஒரு மெரூன் கலர் குங்குமம் கொஞ்சமா கலந்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு கலர் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமா மஞ்சள் கூட கலந்துக்கலாம், குங்குமம் வந்து அட்ராக்ஷனா இருக்கும். மஞ்சள் வந்து நம்ம இப்ப ரெடி பண்ண மஞ்சளை காமாட்சி அம்மன் விளக்குக்கு உங்களோட விருப்பம் எப்படி வைக்கலாமோ வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 3 விதமான காமாட்சி அம்மன் விளக்குக்கு உங்களுக்கு எப்படி வைக்கிறதுன்னு பாக்குறேன். இது வந்து அஷ்டலட்சுமி விளக்கு. நம்ம விளக்கு ஏத்துற இடத்துல மஞ்சள் குங்குமம் நெருப்புல படக்கூடாது, அதனால அந்த இடத்துல வைக்காம உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளா பிள்ளையாருக்கு மட்டும் கூட வைக்கலாம். லக்ஷ்மி இல்லைன்னா பிளைனா இருக்கிறதுனால நான் சுத்தி லக்ஷ்மிக்கும் வச்சுக்க போறேன். எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ இந்த மாதிரி மஞ்சள்ல வைக்கிறப்ப நம்மளுக்கு பூஜை ரூமும் வாசனையா இருக்கும். விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்ப பேக் சைடும் மறக்காம ஒரு பொட்டாவது வச்சு விடுங்க, மொட்டையா அப்படியே விடக்கூடாது. அதே மாதிரி பிள்ளையார் மணிக்கும் நான் பேக் சைடு கொஞ்சமா வைப்பேன். நிறைய பேர் வந்து கை நனைக்கிறதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் கழுவோம் இல்லையா, அதுக்கு வந்து போர் தண்ணி வச்சிருவாங்க. அதுக்கும் வந்து குடிக்கிற தண்ணியா வச்சுட்டு நம்ம அலசிட்டு கையை தொடச்சிட்டோம்னா அந்த தண்ணி சக்கையா படாம கலர் மாறாம இருக்கும். இப்ப மஞ்சள் வச்ச மாதிரி குங்குமம் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். நான் எதிர் சைடு வச்ச மாதிரி இதுவும் வச்சு எடுத்துட்டேன். இப்ப விளக்குக்கு தேவையான அந்த முக்காலி, தட்டு எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கலாம். முக்காலிக்கு மறக்காம கீழ் பாதத்துக்கும் வைக்கணும். நான் வந்து 9 கணக்கு பண்ணி வர மாதிரி வைப்பேன். விளக்கு தட்டுக்கு வந்து 6 சுக்கிரனோட அதிகமாக இருக்கிற மாதிரி வைப்பேன். ஒன்னொன்னும் ஒத்தையில வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு விளக்கு இந்த மாதிரி வச்சோன்னா ரொம்ப அமைப்பா அழகா இருக்கும். மற்ற 2 விளக்குக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஃபுல்லா மஞ்சள் தடவி
சென்டரில் மட்டும் குங்குமம் வைக்கலான்ற மாதிரி வச்சுருக்கேன். இன்னொரு விளக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பொட்டு வர மாதிரி சுற்றி அங்கங்கே பொட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டிசைனில் வச்சுருக்கேன். இந்த 3 விளக்கில் உங்களுக்கு எந்த விளக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சது ரொம்ப நல்லா இருக்கு, இல்லை நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒன்று மிஸ்டேக்கோ இல்லை நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். விளக்கு வைக்கிறதுக்கான மரத்திலான மனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சுற்றி மஞ்சள் தடவிடுவேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு மங்களகரமாக நல்லாயிருக்கும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9 பொட்டு வர மாதிரி 3 முக்காலிக்கு கால்லையும் வந்து நானும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தட்டுக்கு அதே மாதிரி வச்சுட்டு மேலே விளக்கு வைக்கிறப்ப 3 விளக்கும் ஒன்றா சேர்த்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு விதமாக ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபோட்டோக்கு வைக்கிறதுக்கும் அதே மாதிரி மஞ்சள் கொஞ்சோண்டு சந்தனம், கொஞ்சம் ஜவ்வாது, கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் பன்னீர் சேர்த்து நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு சில நேரத்தில் ஒரு ஃபோட்டோக்கோ இல்லை சாமி சிலைங்களுக்கோ வந்து பொட்டு ஒன்று வச்சுட்டு இன்னொன்றுத்துக்கு கை வந்து கழுவிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி குழச்சி எடுத்து வைக்கிறப்பயே மஞ்சளுக்கு சந்தனம், விபூதி, குங்குமம் சொல்லிட்டு ஒரு 4 பட்ஸை வந்து கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பட்ஸை யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு பொட்டு சைஸும் ரொம்ப பெருசாக இல்லாமல் கரெக்டான அளவுக்கு வரும். அதே மாதிரி நம்ம மஞ்சளோ குங்குமோ விபூதியோ எது வேணாலும் நம்ம டக்குன்னு கைப்படாமல் மாற்றி எடுத்து வைக்க முடியும். நம்ம அலசி வேலை ரொம்ப நேரம் இழுக்காமல் டக்குன்னு வேலை ஆகும். கையில் வைக்கிறப்ப வேலை கடகன்னு முடியும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு மாதிரி வச்சுட்டு உள்ளே சின்னதாக நம்ம குங்குமம் மாதிரி வச்சாலும் பார்க்க ரொம்ப அமைப்பாக அழகாக இருக்கும். நான் வந்து அமாவாசைக்கு படைக்கிறதுக்காக நாங்கள் வந்து கண்ணாடியில் பட்டை போட்டு வைப்போம். அதுக்காக இப்போ பாருங்கள் நம்ம விபூதி வச்சுட்டு அதுக்கு நடுவில் மஞ்சள் வச்சுட்டு உடனே குங்குமம் வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் கை கழுவிட்டு வைக்கிறப்ப நம்மளுக்கு ஃபோட்டோக்களும் சாக்கே ஆகும். இந்த மாதிரி வைக்கிறப்ப நம்ம கண்டினியூஸாக வேலையை பார்த்துட்டே போகலாம். கசன்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி விளக்குக்கு கூட நம்ம இந்த பட்ஸில் வைக்கிறப்ப சின்னதாக அழகாக அமைப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கடகன்னு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி 4 வேளை ஒன்றா வர்றப்ப மாற்றுறதுக்கு மட்டும் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியாக முடியும். பிள்ளையாருக்கெல்லாம் பட்டை வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம கையில் வைக்கிறதோட இதில் வைக்கிறப்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். பிள்ளையாருக்கு சந்தனம் வைக்கிறப்ப மேலே மட்டும் குங்குமம் வைங்க, அப்போ தான் நம்மளுக்கு துண்டு வந்து கரை ஆகாமல் இருக்கும். எல்லா ஃபோட்டோக்கும் நம்ம வைக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா பூஜை பாத்திரத்துக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எப்படி வந்து ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம பூஜை ரூமில் செட் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோலாம் எங்கே அரேஞ்ச் பண்ணணுமோ மணலாம் எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்கே எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சதை எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அரிசி மாவில் உங்களுக்கு போட வருதா பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மட்டும் கோல மாவு கலந்துட்டு மணை மேலே கோலம் சின்னதாக போட்டு அது மேலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே மணை எடுத்து வைக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கும், அழகாகவும் இருக்கும். பச்சரிசி மாவு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி போட்டு மேலே அம்மனுக்கு விருப்பமான மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக தூவி ஃபஸ்ட்டு பிள்ளையார் மனையை எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொருளெல்லாம் நம்ம தட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து எடுத்து வச்சிடலாம். எப்பவுமே வந்து போதுமான இடைவெளி விட்டு சாமி பொருட்களை சிலைகளை வைக்க ஆரம்பிக்கணும். அன்னபூர்ணி சிலை வைக்கிறப்ப நீங்கள் கொஞ்சமாவது அடியில் அரிசியை போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது, விசேஷம். அதே மாதிரி சின்ன மாலையோ ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நடுவில் சென்டராக இருக்கிற மாதிரி நான் அஷ்டலட்சுமி விளக்கு வைக்கிறேன். விளக்கு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தட்டில் 3 வாட்டி பச்சை அரிசியை சேர்த்து மேலே கொஞ்சமாக மஞ்சளை வச்சு அதுக்கு மேலே ஒரு காயின் 1 ரூபாவோ இல்லை 5 ரூபாவோ உங்ககிட்ட என்ன காயின் இருக்கோ அதை வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு சாப்பாட்டுக்கோ பணத்துக்கோ கஷ்டங்கள் இருக்காது. தினைக்கும் நம்ம வேண்டி ஏத்துற விளக்கு அது. நெக்ஸ்ட் வந்து வராகி இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து வெள்ளி விளக்கும் சென்டரா வச்சுட்டேன். அதே மாதிரி பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா நீங்க மண் பாத்திரத்துலயாவது இல்ல கண்ணாடி பாத்திரத்துலயாவது கொஞ்சமா கல்லுப்பை போட்டு அதுலயும் ஒரு காயின் வச்சீங்கன்னா ரொம்ப விசேஷம். நெக்ஸ்ட் வந்து நான் குபேர பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சிடுறேன். பச்சரிசி மாவுல அந்த குபேர எண் முத்திரையை போட்டுட்டு அதுக்கு மேல வந்து மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் போட்டு நம்ம வரியில போட்டு எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து 1 ரூபாய் காயின் அந்த மாதிரி காயின்ல மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த நம்பரை கலைக்காம கீழேயா வச்சு அதையும் அரேஞ்ச் பண்ணி அங்க குபேரர் பக்கத்துல வச்சுட்டேன். வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு குபேர பூஜை பண்றப்ப மந்திரத்தை சொல்லி பூவை ஒவ்வொரு வாட்டியும் அங்க வச்சுட்டு வந்துடணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது கிறிஸ்டல்ல ஆமை ஷிரடி போனப்ப அங்க ஸ்பெஷலா வாங்கினது. குபேர விளக்கம் வச்சுட்டோம். இப்போ மேல் மேடை பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிட்டோம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வராகிக்கு பூஜை பண்ணுறப்ப எப்பவுமே நம்ம கூடவே சேர்ந்து பைரவருக்கும் பூஜை பண்ணணும். நம்ம பஞ்சமியில் பண்ணாலும் சரி, அஷ்டமியில் பண்ணாலும் சரி. ஏன்னா கணவரை விட்டுட்டு மனைவிக்கும், மனைவியை விட்டுட்டு கணவருக்கும் அந்த மாதிரி தனியாக பண்ணக்கூடாது. நம்ம தனியாக இருக்கிற பைரவரை வந்து பூஜை அறையில் வைக்கக்கூடாது. சொர்ணாட்ச பைரவரை வைக்கலாம். அதே போல் அஷ்டமி வந்து தேய்பிரை அஷ்டமியில் நோய் கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லிட்டும், வளர்பிறையில் நம்மளுக்கு வளங்கள் சந்தோஷங்கள் வளரணும்னு சொல்லிட்டும் வேண்டணும். வராகிக்கு எப்பவுமே தனியான விளக்கு தான் ஏற்றணுமே. அதனால வராகி விளக்கும் கூட தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு செட்டாகவே வச்சுட்டேன். இப்போ நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். எப்பவுமே வந்து பிள்ளையாருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம விளக்கு ஏற்றிட்டு தான் மற்ற விளக்கு எல்லாமே ஏற்றணும். பிள்ளையார் மனையில் இருட்டாக வைக்காம ஒரு விளக்காவது மனைக்குள்ளே வச்சுட்டு நான் வெளியே 2 விளக்கு வச்சுருக்கேன். கூட குங்குமம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மனையில் வைக்கிறது ரொம்பவே விசேஷம். பிள்ளையார் மனைக்கு வெளியே 2 அன்ன விளக்கு வச்சுருக்கேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 7 விளக்கு இருக்கிற மாதிரி கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். பூஜை அறையில் செம்பு பாத்திரத்தில் சொம்புல வந்து நான் தண்ணி வந்து ஃபுல்லாக வச்சிருவேன். எல்லாருக்கும் பொதுவாக வைக்கிற மாதிரி. உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா சென்டராக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓரத்தில் எங்கேயாவது பூச்சி ரூமில் வச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ மேலே அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து வெள்ளி தட்டில் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணோம் இல்லையா மஞ்சள், அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பொடியெல்லாம் வேணும்னா கூட நம்ம தூவிக்கலாம். தூவிட்டு பச்சரிசியை கலந்து மஞ்சள் கலந்த அரிசி அட்சதையை வந்து நம்ம அந்த தட்டு நடுவில் வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து வெள்ளி விளக்க வைக்க போகிறோம். அட்சயம் போல செல்வங்கள் சேர, நம்ம கஷ்டங்கள் தீர எல்லாத்தையுமே நினைச்சிட்டு நம்ம விளக்க வச்சு ஏற்றணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து மனையில் வந்து நான் கோலம் போட்டுட்டு ரெடி பண்ணிட்டு நான் பாபா சிலை, ராகவேந்திர சுவாமி அது எல்லாமே வந்து மனையில் அரேஞ்ச் பண்ணி அந்த மனையை வந்து அங்கே வச்சிருவேன். நம்ம கொலு படிக்கேட்டில் கூட ஒவ்வொரு படிக்கேட்டில் ஒன்று வச்சிருப்போம். அந்த மாதிரி தவசிகள், முனிவர்கள், குருமார்கள் இவர்கள் தான் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சேர்றதுக்கான வழியை காட்டுறவங்க. அதனால அவங்களுக்கு கீழே இவங்க இருக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மனை மேலே வெளிச்சத்துக்காக ஒரு விளக்கும் கீழே ஒரு விளக்கும் ஸ்டார் விளக்கும் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் மறந்து கூட சாம்பிராணி போடுறத அந்த மரத்தை வந்து கழுவிடாதீங்க. ஏன்னா நீர் பட்டு உப்பிய வர ஆரம்பிச்சிடுது. நான் ஒரு தடவை மேலே ஜிட்டா இருக்கேன்னு கழுவிட்டு அப்படி தான் அவஸ்தைப்பட்டேன். ஊதுவத்தி ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு வெளியே ஏற்றுறதுக்கான ஒரு விளக்கையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மேலே 7 கீழே 4 மொத்தத்தில் 11 விளக்கு ஏற்றுற மாதிரி வச்சுருக்கேன். இது அதுக்கும் கீழே வந்து 3வது மேடை நடுவீடு இருக்கிற மாதிரி அங்கேயும் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு மேடை மாதிரி இருக்குது. நம்ம துணி வைக்கிறதுக்கோ படைச்சல் போடுறதுக்கோ இல்லை எந்த சாமி கும்பிடுறோமோ அங்கே கீழே வச்சு விளக்கு வச்சு ஏற்றி நாங்கள் வழிபடுவோம். இதுதான் வந்து எங்கள் பூஜை ரூம் நான் வந்து அரேஞ்ச் பண்ண விதம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எப்பவுமே பூவை வந்து முதல்ல போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவாக இருந்தாலும் திரியோ போடணும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து பூ வைக்கிறது முதல் வேலை. அதே மாதிரி பூஜை ரூமு கமகமன் வாசனையாக இருக்கிறதுக்கு அங்கங்கே சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சி பச்சை கற்பூரம் வந்து நான் அங்கங்கே வச்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு எங்கே விருப்பமாக இருக்குன்னு வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி அங்கங்கே வச்சுட்டோன்னா பூஜை ரூம் நல்லா வாசனையாக இருக்கும். பூ போட்டதுக்கு அப்புறம் நெய்யை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திரிய போடணும். இதே மாதிரி எல்லாத்துக்குமே பூ வச்சதுக்கப்புறம் தான் நம்ம நெய் விடணும். நம்ம விளக்குக்கு எண்ணெய்னாலும் சரி தண்ணினாலும் சரி எப்பவுமே குறையாம எல்லாமே நிரம்பி ஃபுல்லாக வழியிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக விடணும். பஞ்ச பாத்திரம் இல்லை தண்ணி கிளாஸ் எல்லாத்துலேயுமே தண்ணி வந்து ஃபுல்லாக வைங்க. அதே மாதிரி நெய்யில் வந்து நம்ம நினச்சி விளக்கு ஏற்றுறப்ப அவ்வளோ சீக்கிரம் பத்தாது. அதனால முனையில் வந்து கொஞ்சமாக கற்பூரத்தை திரிச்சு ஏற்றுறப்ப நம்மளுக்கு நல்லா எரியும். முதல்ல பிள்ளையாருக்கு விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா விளக்கையுமே ஏற்றணும். விளக்கு வந்து தீபட்டி மாதிரி ரொம்ப பெருசாக எரிஞ்சு கரிப்படியவோ இல்லை மேலே வந்து அலப்பாயவோ கூடாது. எப்போ ஏற்றினாலுமே சின்னதாக அடக்கமாக எரியிற மாதிரி அழகாக ஏற்றி வைங்க. பஞ்சு திரி போட்டால் ரொம்பவே விசேஷம். வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு கல்லுப்பும் வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கு மஞ்சளும் வாங்கினா குருவருளும் திருவருளும் கிடைக்கும்ன்றது ஐதீகம். அதே மாதிரி நம்ம வாசல்ல இருந்து விளக்கு ஏத்திட்டு உள்ள வந்துதான் நம்ம உள்ள இருந்து விளக்கு ஏற்றணும். உள்ள ஏத்திட்டு வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி கோலம் வந்து நம்ம எப்பவுமே பூஜை பண்றப்ப நல்லா டார்க்கா அட்ராக்ஷனா இருக்கிற மாதிரி கோலம் போடணும். வீடு மங்களகரமா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறப்பயே லக்ஷ்மியும் வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அசல் ஓரங்கள்ல மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் போட்டு வைக்கிறப்ப கண் திருஷ்டியெல்லாம் நம்மளுக்கு அது சரியாயிடும். நாம சாமிக்கு படைக்கிற வெற்றிலையில வந்து நுனியில லட்சுமியும் மத்தியில வந்து சரஸ்வதியும் காம்புல வந்து மூதேவியும் வாசம் செய்யறது ஐதீகம். அதனால வெற்றிலையை படைக்கிறப்ப காம்பை வந்து கிள்ளிட்டு வெற்றிலை கழுவிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பூஜைக்கு படைக்கணும். ஏற்கனவே தேங்காய் உடைச்சிருப்போம் சாமி கும்பிட. அந்த மாதிரி தேங்காவை வந்து சமையல்ல பயன்படுத்தி திருப்பி அதை வந்து சாமிக்கு நம்ம படைக்க கூடாது. வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு மஞ்சள் தூளும் வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு கல்லுப்பும் வாங்கினா குருவருளும் திருவருளும் உண்டாகும்ன்றது ஐதீகம். வீட்டுல செல்வ வளம் உண்டாகும், கடன் தீரும், எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம செழிப்பா இருப்போம். சின்னதா ஒரு கோலம் போட்டு இது வந்து பாத்தீங்கன்னா குபேர கோலம்.
பாதம் படுற இடத்துல போடக்கூடாது. அதே மாதிரி நான்வெஜ் சமைக்கிறப்ப நான் தொடச்சி எடுத்துருவேன். இதெல்லாம் பண்றப்ப நம்மளுக்கு ரொம்பவே பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். ஒரு வீட்டுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் தர இடம்னு பார்த்தீங்கன்னா 2 இடம். ஒன்று பூஜை ரூமு, ஒன்று சமையல் கட்டு. நம்ம ஆன்மாவை சுத்தம் பண்ற இடம் பூஜை ரூமு, நம்ம உயிர் வாழ தேவையானதை சமைச்சு சாப்பிட்ற இடம் சமையல் கட்டு. நம்ம ஒருத்தருக்கு உணவு கொடுக்கும்போது நல்ல வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அதனாலதான் வீட்டு சாப்பாடு சாப்பிட சொல்லுவாங்க. நான் வந்து கோலத்து மேல இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைப்பேன். நம்ம இந்த மாதிரி மங்கள பொருட்கள் பார்க்கும் போதும் நம்ம ஒரு விஷயத்தை ரசிச்சு செய்யறப்போ நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நான் அடுப்புக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சிந்தின மஞ்சள் குங்குமம் எல்லாம் தொடச்சி எடுத்துருவேன். யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு தாளிக்கிறதுக்கு தேவையான காஞ்சி மிளகா, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்புன்னு தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாம் வச்சிருப்போம். அதுல மஞ்சள் தூள் வந்து எப்பவுமே கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. கடுகு, பருப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு தனி ஸ்பூன் ஒன்று வச்சுக்கோங்க. அதே மாதிரி மசாலா பொருளுக்குன்னு தனியா நம்ம ஒரு டப்பா வச்சிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டை, லவங்கம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். மேல பிரிஞ்சு எல்லாம் அந்த மாதிரி வச்சுப்போம். இந்த மாதிரி வந்து எல்லாருமே ஸ்டோர் பண்ணுவாங்க. நான் வந்து இன்னும் ஒரு 2 இடத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். அது எந்தெந்த இடம்னு பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல வந்து நம்ம சின்ன சின்ன டப்பாவா தனித்தனியா ஸ்டோர் பண்ணி இடம் அடைச்சி கசகசன்னு வைக்கிறதோட இந்த மாதிரி டப்பால நம்ம ஒரே டப்பால குங்குமம், மஞ்சள், விபூதி, கற்பூரம், திரிசனம், சந்தனம், திரின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே டப்பால நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம கோலமாவுக்கு தனித்தனி கலரா ஒவ்வொரு டப்பாவா வைக்காம இந்த மாதிரி எல்லா கலரையுமே ஒரே டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு இடமும் டீசெண்டாவும் இருக்கும், அடைக்காம இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம வெளியே வாசலுக்கு மஞ்சள், குங்குமம், பூ, விளக்கு எல்லாமே ஏத்திட்டு இதை வெளியே முடிச்சுட்டு தான் நம்ம உள்ள போய் விளக்கு ஏற்றி பூஜை பண்ணவே ஆரம்பிக்கணும். அந்த பழக்கம் எப்பவுமே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வாசல்ல வந்து மீன் தொட்டி வைக்கிறது வாஸ்துப்படியும் சரி நம்மளுக்கும் சரி ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வத்தியும் சாம்பிராணியும் ஏத்திட்டு தான் நம்ம கற்பூரம் ஏற்றணும். நீங்க சாம்பிராணி அந்த மாதிரி பற்ற வச்சு உங்களால போட முடியலன்னா நம்ம கப் சாம்பிராணி ஏற்றுறோம் இல்லையா, அதுலயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த வெண்கடுக்கு அந்த கலவையை வந்து அதுலயே கூட கொஞ்சம் போட்டுடலாம். பூஜை ரூம் வந்து நல்லா கமகமன் வாசனையா நல்லா நிறைஞ்சு இருக்கும். நடு வீட்டில் கிளாஸில் தண்ணி வைக்கிறப்ப கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து பானகம் மாதிரி வைங்க. அம்மனுக்கு ரொம்ப உகந்தது, பிடிச்சதும் கூட. அதனால் அது எப்பவுமே குறையாமல் அதுவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் பூவாடைக்காரின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கும் வந்து உகந்தது. அதே மாதிரி நம்ம சாதா தண்ணி வைக்கிற கிளாஸில் கொஞ்சோண்டு அதே மாதிரி பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஒரு ஏலக்காய்னாலும் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக தெய்வ கடாட்சமாக இருக்கும். இதில் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.